வணக்கம். 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழகத்தின் உடுமலைப்பேட்டையில் ஒரு காதல் திருமணம் நடந்தது. அந்த திருமணம் சாதி வேறுபாட்டை கடந்தது. அதனால் ஒரு பெண்ணின் குடும்பம் நடுத்தெருவில் பகலில் ஒரு இளைஞனை தாக்கிக் கொன்றது. அந்த கொலை நடந்தது எப்படி? அந்த பெண் எப்படி நீதிக்காக தனியாக போராடினாள்? இன்று நாம் டீகோட் செய்யப் போகிறோம். அது ஒரு காதல், சாதி வேற்றுமை மீறி இணைந்த இரண்டு இளம் உள்ளங்கள். திருமணமும் நடந்தது. ஆனால் தமிழகத்தில் சாதி இன்னும் வாழ்கிறது. அந்த காதலின் விலை என்னவென்று அந்த இளைஞன் தெரியாமல் இருந்தான். 2016 மார்ச் 13 ஒரு பெட்ரோல் நிலையம் நடுத்தெருவில் பகலில் பார்ப்போர் முன்னிலையில் பெண்ணின் குடும்பத்தினர் வந்தனர், வெட்டினர். அந்த இளைஞன் விழுந்தான். காதல் இரத்தத்தில் கரைந்தது. ஆனால் காதலிக்கப்பட்ட அந்த பெண் உயிரோடு இருந்தாள். அந்த பெண் கோசல்யா. அவளுக்கு 2 வழிகள் இருந்தன. 1 மறந்து விடுவது, 2 போராடுவது. அவள் போராடினாள். தன் கணவனை கொன்ற குடும்பத்தினருக்கு எதிராக நீதிமன்றத்தில் நின்றாள். தனியாக, தைரியமாக, அழாமல். சாதிக் கொலைகள் தமிழகத்தில் புதிதல்ல. ஆனால் இந்த வழக்கு வித்தியாசமானது. ஏனென்றால் தப்பிய பெண்ணே நீதியை தேடி முன்னே நின்றாள். தமிழகம் அதை பார்த்தது. நம்பிக்கை துளிர்த்தது. நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டனர். ஆனால் அந்த தண்டனை போதுமா? சாதி வன்முறை இன்றும் தொடர்கிறது. காதலுக்காக இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாக வேண்டும்? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஷேர் பண்ணுங்கள், குரல் கொடுங்கள். காதலுக்கு சாதி தடையில்லை. இந்த தகவல் அனைவரையும் சென்றடையட்டும்.